அவனை பார்த்ததும் நவீன் திமிராக கண்ணாடியை எடுத்து அணிந்து கொண்டு, வா தீபக், எப்படியோ இந்த ஹோட்டலுக்குள்ள வந்துட்ட போல இருக்கு, சரி வா, உன்னையும் எங்க கூட லஞ்சுக்கு கூட்டிட்டு போறேன் என்று பெருந்தன்மையோடு சொன்ன நவீன் திரும்பி பிரியாவை பார்த்தான். அதை கேட்டு கார்த்திகாவும் பிரியாவும் லேசாக சிரித்தார்கள். தீபக் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அப்போது நவீன் புக் செய்திருந்த புக்கிங் ஆர்டரை தன்னுடைய போனிலிருந்து எடுத்து அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸிடம் காட்டினான். அதில் ஒருவன் அந்த புக்கிங் ஆர்டரை பார்த்துவிட்டு, சாரி சார், இது சாதாரண புக்கிங், நீங்க இதை வச்சு விஐபி ரூமுக்குள்ள நுழைய முடியாது, உங்களோட டேபிள் அங்க வெளியில இருக்கு என்று ஒரு இடத்தை காட்டினான். அந்த இடம் சாதாரண மக்கள் உட்கார்ந்து சாப்பிடும் ஒரு இடத்தை போல இருந்தது. உடனே நவீன் அதிர்ச்சியுடன், என்ன சொல்றீங்க, நான் விஐபி லஞ்சை தானே புக் பண்ணிருக்கேன், உங்களுக்கு இதுல ஏதோ கன்ஃபியூஸ் ஆகியிருக்கும், எதுக்கும் இன்னொரு டைம் பாருங்க என்று சொன்னான். இல்ல சார், எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்ல, நீங்க புக் பண்ணிருக்கிறது சாதாரண புக்கிங் தான், அதனால உங்களை உள்ள அலோவ் பண்ண முடியாது என்று சொன்னான் அந்த செக்யூரிட்டி. உடனே நவீன் கோபமாக, எங்க உங்க ஹோட்டலோட மேனேஜர், அவர் வர சொல்லுங்க, நான் அவர்கிட்ட பேசணும், உங்க ஹோட்டலுக்கு வர கஸ்டமர்ஸ் கிட்ட இப்படிதான் நடந்துக்குவீங்களா என்று கோபமாக கத்தினான். அங்கே நடக்கும் குழப்பத்தை பார்த்து கார்த்திகாவும் பிரியாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அப்போது நவீன் பிரியாவை பார்த்து, பிரியா நீ ஒண்ணு கவலைப்படாத, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, நான் இப்பவே மேனேஜரை பார்த்து பேசி சரி பண்றேன் என்று சொன்னான். பிரியா சோர்வாக பெருமூச்சு விட்டபடி, நவீன் இங்க இல்லனா பரவாயில்ல, நம்ம வேற ஏதாவது ஹோட்டலுக்கு போகலாம், மேனேஜர் கிட்ட பேசுறதெல்லாம் டைம் வேஸ்ட், எனக்கு பசிக்குது என்று சொன்னாள். இல்ல இல்ல, நம்ம லஞ்ச் இங்க தான் சாப்பிடுவோம், நான் ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், மேனேஜர் வரட்டும், நான் அவர்கிட்ட பேசுறேன் என்று நவீன் விடாப்பிடியாக சொல்ல, பிரியாவும் வேறு வழி இல்லாமல் அமைதியாக நின்றாள். அடுத்த சில நிமிடங்களில் மேனேஜர் அந்த இடத்திற்கு வந்தார். உடனே நவீன் அவரை பார்த்து, நான் பிரைவேட் லஞ்சுக்கு புக் பண்ணிருக்கேன், ஆனா உங்க ஆளுங்க சாதாரண டேபிள காட்டுறாங்க என்று சொல்லி புக்கிங்கை மேனேஜரிடம் காட்டினான். மேனேஜர் அதை பார்த்துவிட்டு, ஆமா சார், இது விஐபி புக்கிங் கிடையாது, இதுலயே மேல ஒரு கோல்டு கலர்ல ஃபார் விஐபிஸ் ஒன்லின்னு ஆப்ஷன் இருக்குல்ல, நீங்க அதுல போய் புக் பண்ணிருக்கணும், நீங்க தப்பா புக் பண்ணிட்டீங்க என்று சொன்னார் மேனேஜர். என்ன, நான் தப்பா புக் பண்ணிட்டேனா? என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? நான் புக் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் கிடையாது, இப்பதான் இது ஓபன் ஆயிருக்கு, நான் யாருன்னு தெரியாம இப்படி என்ன நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா எங்களுக்கு விஐபி புக்கிங் கொடுங்க என்று கோபமாக கத்தினான் நவீன். இதையெல்லாம் தீபக் ஒரு மூலையில் அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அவன் நினைத்தால் ஒரே நொடியில் விஐபி புக்கிங் கிடைக்கும், ஆனால் நவீனுக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தர வேண்டும் என்று அமைதியாக நின்றிருந்தான். ஆனால் அதற்குள் அந்த ஹோட்டலின் ஓனர் குணசேகர் அங்கே வந்துவிட மேனேஜர் நடந்த எல்லாவற்றையும் சொன்னார். அப்போது குணசேகரின் பார்வை தீபக்கின் மீது பட அவர் அதிர்ந்து போனார். தீபக் இப்படி யாரோ போல நிற்பதை தாங்கிக்க முடியாத குணசேகர் ஏதோ சொல்ல வர, தீபக் யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது என்று சைகை செய்தான். உடனே குணசேகர் நடப்பதை புரிந்து கொண்டு நவீன் பக்கம் திரும்பி, சார், நீங்க யாருன்னு தெரியாம இவங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டாங்க, அதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நீங்க கேட்ட புக்கிங்க நான் ரெடி பண்ணி கொடுக்கறேன், நீங்க உள்ள போங்க என்று சொல்லிவிட்டு மேனேஜரை பார்த்து அவர்களை கவனித்துக் கொள்ளும்படி சைகை செய்தார். உடனே நவீன் தனக்காக இதெல்லாம் நடப்பது போல நினைத்து கொண்டு அவரை கோபமாக முறைத்தபடி, அடுத்த தடவை இந்த மாதிரி ஏதாவது நடந்தா உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் என்று பிரியாவின் முன்னால் சீன் போட்டபடி உள்ளே சென்றான். குணசேகர் அமைதியாக தலையை மட்டும் ஆட்டினார். அவர்கள் உள்ளே சென்றதும் கடைசியாக வந்த தீபக், சாரி மிஸ்டர் குணசேகர், அவங்க தப்பா பேசியிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று சொல்ல, இல்ல சார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களோட கெஸ்ட் என்னோட கெஸ்ட் மாதிரி, நீங்க கவலைப்படாம உள்ள போங்க, உங்களுக்காக இத கூட செய்ய மாட்டேனா என்று குணசேகர் சிரித்து கொண்டே சொன்னார். தீபக் சிரித்து கொண்டே தலையை ஆட்டியபடி உள்ளே சென்றான். தீபக்கின் கட்டளைப்படி அங்கே ஏற்கனவே எல்லாம் தயார் செய்து வைக்கப்பட்டிருந்தது. அங்கே இருந்த வெயிட்டர்களின் கவனிப்பை பார்த்து பிரியா ஆச்சரியப்பட்டாள். அந்த ஏற்பாட்டை எல்லாம் பார்த்து கார்த்திகாவுக்கும் நவீனுக்கும் கூட ஆச்சரியமாக இருந்தது. வாவ் நவீன், நீ இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, சென்னையில இருக்கிறவங்க எல்லாரும் உன் மேல இவ்ளோ ரெஸ்பெக்ட் வச்சிருக்காங்களா என்று பிரியா கேட்க, உடனே நவீன் பெருமிதத்துடன், இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நீ இன்னமும் மெயின் பிக்சரை பார்க்கல, என்னோட ரேஞ்ச் என்னன்னு போக போக உனக்கு தெரியும் என்று சொல்லி சிரித்தான். சிரித்துக்கொண்டே நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்தான். தீபக் அவனை பார்த்து மனதிற்குள் சிரிக்க தொடங்கினான். இப்படி ஒரு கவனிப்பு இருக்குன்னு நானே எதிர்பார்க்கல, இது எப்படி நான் பிரியா கிட்ட சொல்லுவேன், பில்லு வேற எவ்வளவு வரும்னு தெரியல, எப்படியாவது இன்னமும் 2-3 மணி நேரத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம கொண்டு போயிடு ஆண்டவா என்று நவீன் மனதிற்குள் வேண்டிக் கொண்டான். உண்மையில் இந்த ஹோட்டலின் உரிமையாளர் தன்னை வேறு ஒரு ஆளாக புரிந்து கொண்டாரோ என்ற பயம் அவனுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. உடனே எல்லோரும் அவரவர் இருக்கையில் அமர்ந்து சாப்பிடுவதற்கு தயாரானார்கள். எமரால்டு ஹோட்டலில் நவீனுக்கு காட்டிய உபசரிப்பை பார்த்து அவனுக்கு எதுவுமே புரியவில்லை. ஆனால் பிரியாவின் முன்னால் தன்னுடைய கெத்தை விட்டுக் கொடுக்க கூடாது என்று நினைத்து அவன் எந்த உண்மையையும் யாரிடமும் சொல்லவில்லை.
எல்லோரும் சாப்பிட உட்கார்ந்ததும் அங்கே இருந்த வேலையாட்கள் எல்லோரும் சுற்றிலும் நின்று கொண்டார்கள். அவர்களுடைய மேஜையில் அனைத்து வகையான உணவுகளும் நிரப்பி வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்த பிரியா மிகுந்த உற்சாகம் அடைந்தாள். சென்னையில எனக்கு இவ்ளோ பிரம்மாண்டமான வரவேற்பு கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தேங்க்யூ சோ மச் நவீன் என்று பிரியா ஆர்வத்துடன் சொன்னாள். உடனே நவீன் சிரித்துக்கொண்டே, பிரியா நீ இப்ப என்னோட கெஸ்ட், போக போக இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு, வெயிட் பண்ணி பாரு என்று சொன்னான். அதை கேட்டதும் தீபக் மெதுவாக திரும்பி குணசேகரை ஓரக்கண்ணால் பார்த்து நமட்டு சிரிப்பு சிரித்தான். அதை கவனித்த நவீன் தீபக்கை திமிரோடு பார்த்தபடி, தீபக் நீ தினமும் மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போவல்ல, நீ இதுவரை பார்க்காத காய்கறிங்க கூட இங்க டேபிள்ல குவிச்சு வச்சிருக்காங்க பாரு. இதெல்லாம் நீ உன் வாழ்நாள்ல கண்டிப்பா சாப்பிட்டு பார்த்திருக்க மாட்ட. வா வந்து எங்க புண்ணியத்துல எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கோ என்று சொன்னான். உடனே பிரியா தீபக்கை பார்த்து, என்ன தீபக் நீ இன்னமும் வீட்டு வேலை தான் பண்ணிட்டு இருக்கியா? இப்பவாச்சும் நீ ஏதாச்சும் வேலைக்கு போவேன்னு நினைச்சேன் என்று கேட்டாள். அதை கேட்டு நவீன் சிரித்து கொண்டே, இவனை நம்பியெல்லாம் எவன் வேலை கொடுப்பான் என்று சொல்ல, கரெக்டா சொன்னனா, இவனுக்கு தான் 3 வேளையும் சோறு போடுறதுக்கு ஷர்மிளா இருக்காளே, அப்புறம் எதுக்கு இவன் வேலைக்கு போகணும்? நல்லா சோம்பேறியாவே வாழ்ந்து பழகிட்டாரு சார் என்று கார்த்திகாவும் தன் பங்குக்கு அவமானப்படுத்தினாள். அவர்கள் பேசுவதை பார்த்து தீபக்கின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. ஆனால் பிரியாவின் முன்பு எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம் என்று நினைத்தான். அப்போது நவீன் தனது பெருமையை காட்ட விலை உயர்ந்த ஒயின்களை எல்லாம் ஆர்டர் செய்ய தொடங்கினான். அந்த டேபிள் முழுவதும் பல வகையான ஒயின் பாட்டில்கள் நிரம்பி இருந்தது. நவீன் எந்த யோசனையும் இல்லாமல் ஒவ்வொரு பாட்டிலாக ஓபன் செய்து டேஸ்ட் செய்ய தொடங்கினான். கார்த்திகாவும் பிரியாவும் அளவாக 1 கிளாஸ் ஒயின் மட்டும் ஊற்றிக்கொண்டார்கள். தீபக் அவர்களுடைய இடத்தில் வந்து உட்கார்ந்திருந்தாலும் அங்கே இருந்த எதையும் அவன் சாப்பிடவில்லை. ஆனால் அவனை அவமானப்படுத்த ஒரு வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் நவீன் அதை தவறவிட விரும்பவில்லை. இந்த ஜோக்கர் என்னையும் பாட்டியையும் நிறைய அவமானப்படுத்திட்டான். இன்னைக்கு நான் அவனை சும்மா விட போறது கிடையாது. பிரியா முன்னாடி அவனை அசிங்கப்பட வச்சு ஏன்டா இங்க வந்தோன்னு ஃபீல் பண்ண வைக்கிறேன் என்று கோபமாக தனக்குள் சொல்லிக் கொண்டான் நவீன். அப்போது நவீன் தீபக்கை பார்த்து, என்ன சார் உங்களோட கிளாஸ் காலியா இருக்கு, நீ எதையும் ட்ரை பண்ணலையா? இவ்ளோ காஸ்ட்லியான ஒயினை உன்னோட லைஃப்லயே பார்த்திருக்க முடியாது. அதனால வேணுங்கிற அளவுக்கு எடுத்து குடி, அப்பதான் நீ எவ்வளவு பெரிய பணக்காரங்கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கன்னு உனக்கு புரியும் என்று சொன்னவன் ஒரு கிளாஸ் நிறைய ஒயினை ஊற்றி தீபக்கின் முன்னால் வைத்தான். இல்ல எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, உன்னோட அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று உறுதியாக சொன்னான் தீபக். உடனே அங்கிருந்த கார்த்திகா கோபமாக, என் அண்ணா அவ்வளோ சொல்றான்ல, ஒரு கிளாஸ் குடிச்சா என்ன குறைஞ்சா போயிடுவ? உன்னால எங்க யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனா நீ ஏதோ பெரிய ராஜா மாதிரி பிகு பண்ணிக்க மட்டும் தெரியுது என்று சொன்னாள். பிரியா அவர்கள் பேசுவதையெல்லாம் மாறி மாறி பார்த்து கொண்டே தனது கிளாஸை மீண்டும் நிரப்பியபடி, சரி நவீன், உனக்கு தான் சென்னையில இவ்ளோ கான்டாக்ட்ஸ் இருக்கே, ஏன் தீபக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி தரக்கூடாது? மத்த பக்கம் இல்லனாலும் இந்த ஹோட்டல்லையாச்சும் வேலை வாங்கி கொடுக்கலாம்ல என்று கேட்டாள். உடனே நவீன் குடிபோதையில் சிரித்தபடி, ஆமாம் பிரியா, நான் நினைச்சா யாரையும் வேலைக்கு சேர்க்க முடியும். இப்பவே இந்த ஹோட்டல்ல அவனுக்கு வேலை வாங்கி கொடுக்கறேன். ஆனா ஒரு கண்டிஷன், அதுக்கு இவன் ஒரு பாட்டில் ஒயினை முழுசா குடிக்கணும் என்று சொன்னான். அதை கேட்டு பிரியா சிரித்து கொண்டே, ஒரு பாட்டில் என்ன, நம்ம ஆளு 3 குடிப்பாரு என்று கேட்டாள். அடுத்த நொடியே நவீன் ஒரு வெயிட்டரை அழைத்து புதிதாக இன்னொரு ஒயின் பாட்டிலை கொண்டு வர செய்தான். பாட்டில் வந்ததும் அதை தீபக்கின் முன்னால் வைத்து, சாருக்கு வேலை வேணும்னா இப்ப இந்த பாட்டில முழுசா குடிக்கணும் என்று சொன்னான். அதை கேட்டு தீபக் கோபத்துடன், நவீன், அதான் எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ற என்று கேட்டான். நவீன் அடுத்த நொடியே தன்னுடைய சேரில் இருந்து எழுந்தான். அவனால் இப்போது தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆனாலும் அவன் போதையில் இருந்ததால் அவனுடைய கால்கள் தடுமாறியது. இன்று தீபக்கை விடக்கூடாது என்று கோபமாக தனக்குள் சொல்லிக் கொண்டான். எப்படியோ தடுமாறியபடி எழுந்து வந்து தீபக்கை வலுக்கட்டாயமாக குடிக்க வைக்க முயற்சி செய்தான். கார்த்திகாவும் பிரியாவும் அதை பார்த்து சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். பிரியாவின் நடத்தையை பார்த்த தீபக் கொஞ்சம் வித்தியாசமாக உணர்ந்தான். அப்போது நவீன் வலுக்கட்டாயமாக தீபக்கின் அருகில் வந்து, நான் உன்னை குடிக்க சொன்னா நீ குடிக்கணும். நீ என்னாலதான் இந்த இடத்துக்குள்ள வந்திருக்க. உன்னால குடிக்காம இங்கிருந்து போக முடியாது. உடி என்று சொல்லி அவனுடைய வாயை திறந்து வலுக்கட்டாயமாக ஒயினை ஊற்ற தீபக் டென்ஷன் ஆகி அவனை தள்ளிவிட்டான். உடனே நவீன் கையில் வைத்திருந்த ஒயின் பாட்டில் கீழே கவிழ்ந்து நவீனின் வெள்ளை சட்டை முழுவதுமாக நினைந்து சிவப்பு நிறமாக மாறியது. அவனுடைய விலை உயர்ந்த சட்டை முழுவதும் ஒயின் சிந்தியதால் நவீன் பயங்கரமாக டென்ஷன் ஆனான். பிரியாவும் கார்த்திகாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். டேய் ஃபூல், இது எவ்வளவு காஸ்ட்லியான ஷர்ட்னு உனக்கு தெரியுமாடா? உன்னோட வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்சாலும் இந்த மாதிரி ஒரு சட்டையை உன்னால வாங்க முடியாது. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன தள்ளி விட்டது மட்டும் இல்லாம என் ஷர்ட்டையும் நாசம் பண்ணிருப்ப என்று கோபமாக கத்தினான் நவீன்.
அவனுடைய சத்தத்தை கேட்டு குணசேகர் சில கார்ட்ஸுடன் அந்த இடத்திற்கு வந்தார். ஆனால் தீபக் யாருக்கும் தெரியாமல் சைகை செய்து அவரை அங்கிருந்து அனுப்பினான். குணசேகரும் வேறு வழியில்லாமல் நவீனை பார்த்து முறைத்து கொண்டே அந்த ரூமின் கதவின் அருகில் சென்று நின்று கொண்டார். நவீன் தீபக்கின் சட்டை காலரை பிடித்துக்கொண்டு கோபமாக கத்த ஆரம்பித்தான். உன்னெல்லாம் எங்களுக்கு சமமா உட்கார வச்சு சாப்பிட வச்சான் பாத்தியா? என்ன சொல்லணும்? உனக்கெல்லாம் இங்க எச்ச பிளேட் கழுவுறதுக்கு கூட தகுதி கிடையாது. தேவையில்லாம என்னோட கெஸ்ட் முன்னாடி இப்படி அவமானப்பட வச்சுட்ட. இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் என்று நவீன் கோபமாக கத்தியபடி தீபக்கை அடிக்க கையை ஓங்கினான். அப்போது திடீரென கதவை விலக்கிக் கொண்டு சிலர் கையில் பெரிய துப்பாக்கிகள், வாக்கி டாக்கிகளுடன் உள்ளே நுழைந்தார்கள். அவர்களை பார்த்து எல்லோரும் குழப்பத்தில் நின்றிருந்தார்கள். சில நொடிகள் அந்த ஆட்கள் எல்லோரும் அந்த இடத்தில் ஒவ்வொரு மூலையில் வந்து நின்றார்கள். நவீன் குடிபோதையில் இருந்தாலும் அங்கே நடப்பதையெல்லாம் அவனால் தெளிவாக பார்க்க முடிந்தது. யார் இவர்கள், எதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் என்று எதுவும் புரியாமல் குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் கருப்பு உடை அணிந்த ஒரு உயரமான ஆள் வாயில் சுருட்டுடன் உள்ளே நுழைந்து அந்த மொத்த இடத்தையும் நோட்டம் விட்டார். தீபக் அவரை பார்த்ததுமே அடையாளம் கண்டு கொண்டான். அவருடைய பெயர் ஜேம்ஸ். சென்னையில் மிகவும் பிரபலமான தொழிலதிபர். அவர் பலமுறை தீபக்கின் குடும்பத்துடன் தொழிலில் பார்ட்னராக சேர வேண்டும் என்று முயற்சி செய்தார். ஆனால் எதுவும் பலனளிக்கவில்லை. இப்போது ஜேம்ஸ் சென்னையில் தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருந்தார். அதன் காரணமாக ஜேம்ஸுக்கு தீபக்கை நன்றாகவே தெரிந்திருந்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.